தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி. தேவ கிருபையின் வல்லமை. தேவன் ஒரு பாவியை மன்னிக்கையில் அவன் தண்டிக்கப்படாமல் போக விடுவது அவருடைய பலவீனம் அல்ல. அவனை பரிசுத்தவானாய் மாற்ற அவன் மேல் பொழியப்படும் அவருடைய வல்லமை. தேவனின் பரிபூரண சித்தத்தில் நடப்பதும், தேவனே நாம் செய்ய விரும்பும் எல்லாவற்றையும் செய்வதும் அவருடைய கிருபை இல்லாமல் கூடாத காரியம். தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் நம் நன்மைக்கென்று நம்பி அவருடைய கிருபைகளின் மேல் சார்ந்து கொள்ளும் போது கீழ்ப்படிய லகுவாகும். நம்மை பலப்படுத்தும் எரிபொருள் கிருபையே. இருதயம் கிருபையினாலே ஸ்திரப்படுகிறது. நம் கர்த்தராகிய இயேசு பரிசேயன் மற்றும் மாயக்காரனின் உவமையை கூறுகிறார். பரிசேயன் தன்னுடைய உறுதிமொழிகளினாலும் வாக்குறுதிகளினாலும் தேவனை கவர்ந்துவிட பார்க்கிறான். ஆனால் மற்றவனோ தன்னுடைய நிர்பந்தமான நிலையை தேவனிடம் அறிக்கை பண்ணி, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று அவருடைய கிருபைக்காக கெஞ்சுகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். சரீர பலத்தாலோ புத்தி கூர்மையாலோ அல்லாமல் தேவனுடைய கிருபையாலும் சுத்த இரக்கத்தாலும் நீதிமானாக்கப்படுகிறோம். தேவனுடைய கிருபையை நம்முடைய வாழ்வில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வழி நம்மை தாழ்த்துவதே. தாழ்மை என்பது நம்மை நாமே தரக்குறைவுபடுத்துவதில்லை. அது நாம் தேவன் மேல் சார்ந்துள்ளதை அறிக்கை பண்ணி அவர் இல்லாமல் நாம் ஒன்றுமில்லை என்பதை ஒத்துக்கொள்வது. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.